ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. இந்த கோர்சஸ்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க. மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும். ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு அந்த அளவு வராது, நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே இவங்க தமிழ்லையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டிங்கை பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். MS தோனி அழுதாரு. இதை சொன்னா ஏன்பா நேற்று மேட்ச்ல போய் நடக்கலையே அப்படின்னு தான் கேட்பீங்க. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஹர்பஜன் சிங் ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. இதை பற்றியும் CSK ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கல, இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். CSK vs GT இந்த குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நாம் ஜெயிச்சிட்டோம். ஸோ நாம் டைரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு த்ரூ ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம யாரை ஃபேஸ் பண்ண போகிறோன்றதான் பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. அதை சார்ந்து தான் 2 போட்டிகள் நடக்க போகுது. அந்த 2 போட்டிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கே ரிசல்ட் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நேற்றைக்கு மேட்ச் நம்ம ஜெயிச்சதுமே நம்ம சாம்பியன் பிராவோ இருக்கார்ல, அவர் டீம் பிளேயர்ஸோட லிஃப்ட்டில் போயிருக்காருங்க. அந்த மனுஷன் போனவர் சும்மா போல ஒரு டான்ஸை போட்டு அவரோட வைபை அப்படியே எல்லா வீரர்களுக்கும் கடத்தி கொண்டு போயிருக்காரு. உங்களுக்கே தெரியும், அவர் ஆடும்போதெல்லாம் பிராவோ ஆடும்போதெல்லாம் எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் கிட்ட ஒரு ஜாலியாக பழகுவார். இந்த கிரவுண்ட்லேயே ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் மனுஷங்கிட்ட அடிச்சிக்க முடியாது. களத்துக்கு வெளியே இப்போ நம்மளுக்கு பவுலிங் கோச்சராக இருந்தும் கூட இதே மாதிரி தாங்க இருக்காரு. எந்த மாற்றமும் இல்லை பிராவோ கிட்ட. நேற்றைக்கு நாம வின் பண்ண முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல விக்கெட் விழலை. அதுதான் பிரதான காரணமே. இல்லைன்னா GT நம்மள ஈஸியாக வாயில் மடிச்சு போட்டிருக்க வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. நம்ம ருத்ராஜ் கான்வே நேற்றைக்கு மீண்டும் நிரூபிச்சிட்டாங்க, நாங்கள் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா CSK அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா CSK அணிக்காக ஒரு சீசன்ல அதிகமாக ரன் குவிச்ச பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பெரிய பெருமை ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே இந்த பார்ட்னர்ஷிப்பு கிடைச்சிருக்கு. 757 ரன்ஸை இது வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்கு இந்த சீசன்ல. ஒட்டுமொத்தமாக நீங்கள் நம்ம CSK கிளம்புறான எல்லா சீசனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜோடியோட பார்ட்னர்ஷிப் தான் அதிகம், 757. நமக்கு இன்னும் ஒரு போட்டி வர இருக்கு ஃபைனல்ஸ். ஸோ அதுலேயும் இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் நல்லா அடிச்சதுன்னா ஒரு பெரிய ரெக்கார்டே செட் பண்ணி வச்சிருவாங்க, நம்மளோட ஓன் ரெக்கார்டா. இதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 756 ரன்ஸுங்க. ருத்ராஜ், ஃபேப் டு பிளேசஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப். தோனி எப்பப்பா ரிட்டையர் ஆவார் இதை எதிர்பார்த்தே சில பேர் இருக்காங்க. சில பேர், ஆனால் பெரும்பாலானவங்க ஏன்ப்பா ரிட்டையர் ஆகிறாரு, இன்னொரு விளையாடலாமே, ஏன்னா அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் CSKக்கு மவுஸ் வேற லெவலில் தான் இருக்க போகுது அப்படின்ற நினைப்பில் இருக்காங்க. அவர் வந்து ஒரு 2 பாலை ஃபேஸ் பண்ணால் போதும் எங்களுக்கு சந்தோஷம்னு இந்த அளவுக்கு சொல்கிற CSK ஃபேன்ஸ், குறிப்பாக தோனி ஃபேன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. இதுக்கு மத்தியில் நேற்று தோனி ஒரு விஷயம் சொன்னாருங்க, கவனிச்சு பார்த்தீங்களா? அதாவது அடுத்த IPL நான் ஆடுவேனான்னு தெரில, இது ஓப்பனாக அவரே சொல்லிட்டாரு, ஆடுவேனான்னு தெரில, இதை பற்றி முடிவெடுக்க இன்னும் ஒரு 8-9 மாதங்கள் காலம் இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. டிசம்பர் மாதம் IPL 7 நடக்க போகுது, IPL ஆக்ஷனு. ஸோ அப்போ நடக்க போகிறத பற்றி இப்போ எதுக்காக நம்ம யோசிக்கணும், அதை விட்டுடலாம். ஏன்னா அதை நம்ம யோசிச்சுக்கிட்டு தலைவலியை ஏற்படுத்திக்க நான் விரும்பலை, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாருங்க. இதுதான் CSK ஃபேன்ஸ் காதுகளை விழுந்திருக்க பெரிய ஒரு நற்செய்தியே.
களத்திற்கு உள்ள இருந்தாலும் சரி, இட் மீன்ஸ் ஆஸ் எ பிளேயரா இருந்தாலும் சரி, களத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, இட் மீன்ஸ் பயிற்சியாளர், மென்டார், இது போல ஏதோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்படி இந்த ரெண்டு வகையில நான் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கேக்காக மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது நம்ம சூசகமான ஒரு தகவலாக கூட எடுத்துக்கலாம். புதிய சிஎஸ்கே கேப்டன் இதுக்கப்புறம் அறிவிக்கப்படலாம். எம்எஸ் தோனி அவர்கள் ஒரு முக்கியமான பொசிஷன்ல களத்திற்கு வெளியே நம்ம டீமுக்காக இருக்கலாம். ஆனா இது எப்ப நடக்க போகுது அப்படின்றதான் பெரிய ட்விஸ்ட். ஜிடியை சிஎஸ்கே பீட் பண்ணதுமே நிறைய கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ்லாம் சென்னை டீமுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா 10வது முறையா ஃபைனல்ஸ் போறீங்க, நீங்க கன்சிஸ்டன்சில வேற லெவல் டீம் போல இருக்கு, அது இதுன்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில முக்கியமா ஒருத்தர் பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே அணியோட முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் அவர்கள். அவரு இது வரைக்கும் பெருசா வெளியே வராத தோனியை பத்தின ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்றாப்ல, சிஎஸ்கேவுக்கு 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுச்சுல, அதுக்கு பிற்பாடு சிஎஸ்கே திரும்பவும் ஐபிஎல்ல திரும்பி இருந்த தருணம். அப்ப 2018 ஐபிஎல் சீசனுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தோம். அந்த டைம்ல எல்லா சிஎஸ்கே வீரர்களுக்கும் டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த பார்ட்டிக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம், வீரர்கள் எல்லாருமே வந்தோம், இன்க்ளூடிங் எம்எஸ் தோனியும். அப்போ நான் நேரில் கண்கூடா பார்த்தேன், எம்எஸ் தோனி அழுதுகிட்டு இருந்தாருங்க. அந்த ஒரு தடைக்கு அப்புறமா டீம் உள்ள வருதுல, இந்த நேரத்தில் டீமை பார்த்து அந்த மனுஷன் அழுதுகிட்டு இருந்தாரு. இதை நான் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த இம்ரான் தாஹிர் கூட பார்த்தாரு. எனக்கு அப்போதான் புரிஞ்சுது, இந்த சிஎஸ்கே டீம் மெம்பர்ஸை எல்லாருமே தன்னோட குடும்ப உறுப்பினர்களா எம்எஸ் தோனி கருதுறாருன்னு சொல்லிட்டு நம்ம மனுஷன் பயங்கரமான ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. தோனி எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்க அந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. ஓகே, நான் நினைச்சு பார்க்க முடியல எம்எஸ் தோனி அழுறதுலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை ஸ்டேஜில் பேசுறப்ப ஒரு அழுது இருந்தார், சிஎஸ்கே பத்தி பேசுறப்ப, அந்த பேண்ட் பத்தி பேசுறப்ப. அது கூடவே டின்னர்லேயே அவர் அழுதுருக்கான்ற விஷயத்தை இப்போ ஹர்பஜன் சிங் சொல்லி தான் தெரியுது. ரைட்டு, நேற்றுக்கு மேட்ச் முடிஞ்சதுமே ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அந்த மேட்சோட அனுபவம், ஒரு தோற்ற டீமோட கேப்டனா அப்புறம் பேசுறப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, எம்எஸ் தோனி ஃபீல்டை செட் பண்றாருல, அந்த விதத்தை அந்த களத்தில் நிற்கிற பேட்டர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கிளி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ இன்னும் 10 ரன்ஸை கூடுதலாக அடிச்சாதான் டார்கெட்டை அடிக்க முடியும் போல இருக்கு அப்படின்ற எண்ணத்தை தோனியோட ஃபீல்ட் செட்டிங் நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவே சொல்லியிருக்காருங்க. இதனால தான் தோனி என்னோட குருன்னு நான் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறேன். ஃபைனல்ஸில் தோனியை நான் சந்திக்கணும், ஃபேஸ் ஆஃப் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. இது நடக்கணும்னா என்ன ஆகணும், இந்த எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை மேட்ச் இருக்குல்ல, இதில் ஒரு டீம் ஜெயிச்சு வரும், அந்த டீமை ஜிடி ஃபேஸ் பண்ணும், அந்த டீமை ஜிடி தோக்கடிச்சாதான் ஃபைனல்ஸில் வந்து தோனியை ஃபேஸ் பண்ண முடியும். இது நடக்குதான்னு பார்க்கலாம். நேற்று மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாஸ் போட்டிருந்தாங்களே, அந்த டைமில் ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு ஹர்திக் பாண்டியா கிட்ட, எப்படிங்க நீங்கள் ஹோம் கிரவுண்டில் மட்டும் இல்லை அவே கிரவுண்டையே உங்களை ஹோம் கிரவுண்டு பேர் மாற்றி நல்லா விளையாடுறீங்களே, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு உங்ககிட்ட, பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் வந்திருக்கீங்களே, எப்படிங்க உங்களால் முடியுது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹர்திக் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, நாங்கள் ஹோம் கிரவுண்டில் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக கிரிக்கெட் ஆடுறோமோ அதே அளவுக்கு தான் அவே கிரவுண்ட்ஸ்லேயும் ஆடுறோம், களத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர்ஸை மாற்றிப்போன்னு சொல்கிறாருங்க. இட் மீன்ஸ் பேட்டிங் ஆர்டர் இருக்குல்ல, அதை மாற்றுவாங்களாம், பவுலிங் ஆர்டரை மாற்றுவாங்களாம், யாருக்கு அப்புறம் யார் போடணும்னு சொல்லிட்டு இது போல் ஒவ்வொரு மேட்ச் சார்ந்தும் இவர் சேஞ்சஸ் பண்ணுவாராங்க ஹர்திக் பாண்டியா. இதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதுதான் என்னோட வெற்றியின் ரகசியனும் பதிவு பண்ணியிருக்காரு. எந்த விதமான ஈகோவும் இல்லாமல், எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல். ஆமாம், கேப்டன் கூல்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனியை தான் இது வரைக்கும் புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்த ஹர்திக் பாண்டியா பிடிச்சிருவார் போல இருக்கு. நேற்றுக்கு மேட்ச்சில் டாஸ் போடும்போதாக இருக்கட்டும், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், மேட்ச் முடிஞ்சு ஜிடி தோத்த பிறகாக கூட இருக்கட்டும், எங்கேயுமே இந்த மனுஷன் கோவப்பட்டு பார்க்கல. மேட்ச் நடந்துட்டு இருந்தப்போ அவரோட விக்கெட் விடும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃபேஸில் லைட்டாக சாட்னஸ் தெரிஞ்சது, அவ்வளோதான். இதை தாண்டி எங்கேயுமே அந்த மனுஷனை சுகமாக பார்க்க முடியல. இந்த தோல்விக்கான காரணம் பற்றி பேசும்போது கூட சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசினாருங்க, பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த கேப்டன் கூல்ன்ற பேர் வைக்கிறதா இருந்தால் இவருக்கு வைக்கலாம் போல இருக்கு. ஏன்னா இவருக்கு பெரிய எதிர்காலம் இந்திய கிரிக்கெட்டில் காத்துக்கிட்டு தான் இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஆஸ் அ கேப்டனாக சொல்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மாவை இதுக்கப்புறம் தொடர்ந்து கேப்டனாக வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏஜ்னு ஒன்று இருக்குது, அதுவும் இல்லாமல் வேர்ல்டு கப் வேறு. வேர்ல்டு கப் முடிஞ்சது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட மாற்றத்திற்குரிய ஒரு டீமோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இருக்கலாம். இதுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்கு. டிவி சேனலில் இந்த ஐபிஎல்ல பார்க்கறதா இருந்தால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்ப்போம். இதுவே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி டிஜிட்டலில் நம்ம பார்க்கறதா இருந்தால் ஜியோ சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஜியோ சினிமாவில் வியூவர்ஷிப் பார்த்தீங்களா, நேற்றைக்கு மேட்ச் தான் ஹையஸ்ட் இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்சஸ்லேயே. இதோட வியூவர்ஷிப் ஹையஸ்ட் 2.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க இந்த ஜியோ சினிமாவில் மட்டும். இந்த மேட்சை ஒரே ஒரு மேட்சை, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த ஒரு மேட்ச் எது தெரியுமா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 2.4 கோடி பேர் இந்த மேட்சை பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த முந்தைய சாதனையை முறியடிச்சுட்டு தான் வியூவர்ஷிப்பில் நேற்றைய போட்டி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சாதனையை கூட முறியடிக்க முடியும் ஒன்று நடந்துருந்துச்சுன்னா, ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி நினச்சி பாருங்க, இவங்க 2 பேரும் பிளே ஆஃப்குள்ள வந்து மோதி இருந்தாங்கன்னா வியூவர்ஷிப் எப்படி எகிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் ஆர்சிபியை விட்டு வர மனசே வரமாட்டதில்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. ரைட்டு, அடுத்த அப்டேட்டும் அதை சார்ந்தது தான்.
MS தோனி அவர்கள் 2 பாலை ஃபேஸ் பண்ணி 1 ரன் எடுத்து அவுட் ஆகி திரும்ப உள்ள போனாலும் சிஎஸ்கே ஃபைனல்ஸ்குள்ள போயிடுச்சு. ஆனால் தலைவன் 2 சதங்கள் அடிச்சிருக்காப்ல இந்த சீசன்ல. இருந்தாலும் ஆர்சிபி வெளியே. இதை விதின்னு சொல்றதா இல்ல கப்புக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரம் ஒத்தே போவாதுன்னு சொல்றதா புரியவேலைங்க. சிஎஸ்கே தோக்கறப்பலாம், அதுவும் போன சீசன்ல 9வது இடம் பிடிச்சிருந்தோம் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல, பிளே ஆஃப் கூட போல வெளியே வந்துட்டோம். அப்பெல்லாம் கூட மேட்ச் ஃபிக்ஸிங்கை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. நாம ஜெயிச்சு ஃபைனல்ஸ்குள்ள போயிட்டோமா, இதோ மேட்ச் ஃபிக்ஸிங் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் நெட்டிசன்ஸ்லாம் ட்விட்டர் பக்கம் போனீங்கனால இதுதான் பெருசா பார்க்க முடியுது. இந்த 2 போட்டோஸ் இருக்குல்லங்க, மேல வந்து தோனி நடுவர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ற மாதிரி ஒண்ணு, கீழே ருத்ராஜ் ஒரு கேட்ச் படிக்கிற மாதிரி ஒண்ணு. இது 2 எடுத்து போட்டு தான் பாத்தீங்களா சிஎஸ்கே வழக்கம் போல மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க. மன்னிக்கவே கூடாது இவங்களை, 2 வருஷம் தடையோட நிறுத்தக்கூடாது, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்ரனா இருக்கார்ல, இவர் 9 நிமிடங்கள் ஃபீல்டில் கிடையாது. ஸோ அதனால இவர் இப்ப பவுல் பண்ண அனுமதிக்க முடியாதுன்னு அம்பையர் சொல்லியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்ரனா ஃபீல்டுக்குள்ள வந்து 4 நிமிடங்கள் ஆயிடுச்சுங்க. சொன்னா 5 நிமிடங்களை ஓட்டணும் இப்படின்றதுக்காக MS தோனி பேச்சு கொடுத்து 5 நிமிடங்களை ஓட்டிட்டாரு. ஸோ 9 நிமிடங்கள் இப்ப கணக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் பத்ரனாவை பவுல் பண்றதுக்கு அம்பையர்ஸ் அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது சம்பந்தப்பட்டவங்க சொன்னா மட்டும்தான் புரியும். ஆனா வெளிவந்த தகவல் இப்ப நான் சொன்னதுதான். இது ஒரு கான்ட்ரவர்சி. 2வது கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சங்கர் ஒரு கேட்ச் கொடுத்துருப்பாருங்க. அவர் பேட்டிங் ஆடிட்டு இருந்தக்கப்ப ருத்ராஜை நோக்கி பால் வந்திருக்கும். அப்போ ஒரு பாலை கீழே இருந்து எடுத்து பிடிப்பாப்புல. அப்ப பால் வந்து கீழே பட்டுருச்சு, கிரவுண்ட்ல பட்டுருச்சு, ஜூம் கூட போல. நேற்று இந்த கேட்சை வெரிஃபை பண்ணாம பேர் ஜூம் கூட போல. இது எப்படி ஒத்துக்க முடியும்? நாட் அவுட்னு கொடுத்து மேட்சை மாத்திட்டாங்க. ஸோ இதுக்காக தான் சொல்றோம் சிஎஸ்கே சரியான மேட்ச் ஃபிக்ஸிங் டீம்பா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பத்ரிநாத் இருக்கார்ல, சிஎஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி விளையாடி இருந்தவர், இப்போ கூட கிரிக்கெட் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே பத்ரிநாத் தான். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க, 100% உண்மையான ஒரு விஷயம். அதாவது 172 ஆல்வேஸ் ஃபீல்ஸ் லைக் 185 வித் MS தோனி கேப்டன்சி. 172 அப்படின்ற ரன்னை குவிச்சு இது ஒரு டார்கெட்டா செட் பண்ணி இருந்தாலும் தோனியோட கேப்டன்சி கீழே விளையாடுறப்ப அந்த 172 எதிரணிகளுக்கு 185 தெரியும். அந்த அளவுக்கு அவரோட தலைமைத்துவம் இருக்குன்னு பாராட்டி இருக்காரு. உண்மைதான், இதுல மாற்று கருத்து மறுக்க எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல செய்தி சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகப்படியாக பாப்புலரான 5 ஆசிய அணிகள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. இதில் மொதல் இடத்த சிஎஸ்கே பிடிச்சிருக்கு 9.97 மில்லியனோடு. 2வது இடத்த ஆர்சிபி 4.85 மில்லியனோடும். 3வது இடத்த RR ராஜஸ்தான் ராயல்ஸ் 3.55 மில்லியன். அல் நசர் FC நம்ம ரொனால்டோ புது வரவா உள்ள வந்திருந்தாரு அந்த ஃபுட்பால் லீக், அந்த டீம் 3.50 மில்லியனும். மும்பை இந்தியன்ஸ் 2.31 மில்லியனும் பிடிச்சு 5வது இடத்துல இருக்கு. சிஎஸ்கே இட்ஸ் நாட் அ வேர்டு, இட்ஸ் எ எமோஷன். இப்படிதான் நம்ம ஃபேன்ஸ்லாம் சொல்லணும். நேற்றுக்கு மேட்ச் முடிகிற தருவாயிலையும் இந்த எமோஷனல் பாண்டிங்கை பார்க்க முடியுதுங்க. நம்ம ஃப்ளமிங் இருக்கார்ல, அவர் அவ்வளோ சீக்கிரமா இது போல ரியாக்ட் பண்ற ஆளே கிடையாது. ஆனால் நேற்றுக்கு நம்ம ஃபைனல்ஸுக்கு போறோன்னு கன்ஃபார்ம் ஆனதுமே ஃப்ளமிங்கோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு. இதை விடுங்க, நம்ம சாம்பியன் பிராவோ பவுண்டரி லைன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தாருங்க. பெரும்பாலும் இந்த மேட்ச்சில் நம்ம செகண்ட் ஹாஃப் நடந்துட்டு இருந்தப்ப அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். தமிழா ஒழுங்கா பவுலிங் போட்டிருங்கப்பா, ஃபைனல்ஸ் போயிடணுன்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருந்தார். அப்போ நம்ம ஃபைனல்ஸ் போகிறது கன்ஃபார்ம் ஆனதுமே அவரோட ரியாக்ஷன் இந்த அளவுக்கு இருந்துச்சு. அவர் இப்படி கத்துறதை பார்த்து நாம டிவியில் பயந்தமோ இல்லையோ, பவுண்டரியில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தாருங்க.
அவரு பிராவோ பார்த்து ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. யோ என்னையா பொறுமையாக கத்தியா எப்படி கத்துறேன்ட்டு. இந்த எமோஷனல் பாடி நேற்று மேட்ச்சில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரைட்டு, அனுபவம் இல்லாத பவுலர்ஸுங்க, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு டீம் ஃபைனல்ஸ்க்கு போதுன்னா பெரிய விஷயம். ஸோ பிராவோ எதுக்காக இந்த அளவுக்கு எமோஷனல் நேற்று இருந்தாருன்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. மேட்ச் முடிஞ்சதுமே நம்ம ஃபைனல்ஸ் போகிறது கன்ஃபார்ம் ஆனதுமே பிராவோ களத்துக்குள்ள வந்து அங்கே இருக்க பவுலர்ஸ் அப்படி கட்டி அணைச்சிருந்தாரு. ஏன்பா நல்ல வேலை உங்களை வச்சு ட்ரைன் பண்ணி ஆஸ் அ பவுலிங் கோச்சா ட்ரைன் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் சிஎஸ்கே கூட்டு வந்திருக்கேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி தான் பிராவோட பிஹேவியர் நேற்றைக்கு இப்படி இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே பரம்பரை வெற்றிகரமாக நம்ம சேப்பாக்கில் கடைசி மேட்சை இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் மட்டும் தான், இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் மட்டும் தான் சேப்பாக்கில் நடக்க போகுது. இதுக்கப்புறம் வர்ற 2 மேட்சுமே அகமதாபாத் தான் நடக்க போகுது. ஸோ இந்த சீசனில் நம்ம டீம் கடைசியாக இந்த சேப்பாக்கில் ஆடி இருக்காங்களே, இதன் நினைவாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. எடுத்துக்கிட்ட கையோடு அகமதாபாத்தும் புறப்படுறாங்க. இந்த ஸ்மைலை பார்க்கணுன்றதுக்காகவே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரசிகர்கள் வெளியே போகவே இல்லைங்க, அப்படியே இருந்தாங்க. தோனி பேசுவார் பார்த்துட்டு போகலான்ற மாதிரி தான். மனுஷன் வந்தார், பேசினார், அந்த ஸ்மைலை கொடுத்ததும் ஃபேன்ஸ் எழுப்பின அந்த கரகோஷம் இருக்கே வெண்ண பழந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுமே. இதுதான் கோட் அப்படின்னு தோனி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. ஏன்னா பத்ரனா இப்போ அவர் தான் நம்ம டீமோட முக்கியமான பவுலரு. டெத்தில் பவுலிங்னா தலை வந்தால் அதுக்கு சின்ன பையன் தாங்க, ஆனால் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. நேற்றுக்கு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாரு, வைட் நிறைய போட்டார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பவுலிங் ஸ்பெல்லை நீங்கள் ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்பேற்பட்ட பத்ரனா சிஎஸ்கே டீமுக்காக 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே வந்தார். நம்ம துஷார் தேஷ்பாண்டே அதே 20 லட்சம் ரூபாய், ஆகாஷ் சிங் இவரே 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே வந்தவர் தான். ரஹானே 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க, வேற எந்த டீமும் மதிக்கல ஆக்ஷனில், சிஎஸ்கே மதிச்சது. தீக்ஷானா 70 லட்சத்துக்கு உள்ளே வந்தார். கான்வே 1 கோடிக்கு உள்ளே வந்தார். இந்த டீமில் இருக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸில் சிஎஸ்கேக்குள்ளே வந்தவங்க. ஆனால் ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ 5 கோடி 6 கோடி கொடுத்த ஒரு பிளேயர் ஆக்ஷனில் எடுத்தா அவங்க எப்படி ஆடுவாங்களோ அந்தளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் சிஎஸ்கே பார்த்து மற்ற அணிகளுக்கு மூக்கு வேர்க்குது. ஏப்பா எங்கள் அணிகளுக்கு வெயிட்டான பிளேயர்ஸை எடுத்து எங்களால் பெருசாக ஃபைனல்ஸ்குள்ளே போக முடியல, ஆனால் கிடைக்கிற சின்ன சின்ன பிளேயர்ஸை வச்சு ஷைன் பண்ண வச்சு அவங்களையும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறீங்களேப்பா, யார்ப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்கன்னா இதுக்கு தான் இந்த மனுஷனை கோட்டுன்ற எம்எஸ் தோனியை நினைவு இருக்கிறதா. ஃப்ளாஷ்பேக் 2020 பெரிய அடி வாங்கணும். அப்போ தோனி அவர்கள் சீசன் முடிஞ்சு சொன்னது we will come back stronger, ரொம்ப வலிமையோடு திரும்ப நாங்கள் வருவோம்னாரு. அதுக்கு அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் 2021 நாம தான் கப்படிச்சோம். 2022 பெரிய அடி வாங்கணும். பாயிண்ட்ஸ் டேபிளில் 9வது இடம் நாம தான், அவ்வளோ மோசமான அடி வாங்கியிருந்தோம். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது டெஃபினெட்லி ஐ வில் பி ஒர்க்கிங் ஹார்ட் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் இயர். பயங்கரமாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், அடுத்த வருஷம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வரும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2023 கட் பண்ணினா இப்போ ஃபைனல்ஸ் போயிருக்கோம். இதுதான் கம்பேக். மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுக்கல எந்த அளவு வெயிட்டோ அதை விட ஒரு படி மேலே எப்போவுமே சிஎஸ்கே நிற்கோன்றதுக்கு ஆகச்சிறந்த சான்று இது. ஸோ 10வது முறையாக ஃபைனல்ஸில் அடி எடுத்து வச்சுருக்கோமா. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2008வது வருஷம் ஃபைனல்ஸில் தோத்துட்டோம், கப் அடிக்கலை. 2010 கப் அடித்தோம், 2011 அடித்தோம், 2012 ஃபைனல்ஸில் தோத்துட்டோம், 2013 ஃபைனல்ஸில் தோத்துட்டோம், 2015 காலி, 2018 கப் அடித்தோம், 2019 ஃபைனல்ஸில் தோத்துட்டோம், 2021 கப் அடித்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக சிஎஸ்கே கைவசம் 4 கோப்பைகள் இருக்குது. இந்த ஃபைனல்ஸில் 2023 ஃபைனல்ஸில் உள்ளே போயிருக்கோம், கப் அடிக்கும் நான் நம்புகிறேன். மும்பை இந்தியன்ஸோட சாதனை இருக்குல்ல 5 கோப்பைகள் சாதனை, அதை சமன் செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ரைட்டு, நம்ம அந்த கோப்பை அடிக்கணும் அப்படின்னா இந்த 3 அணிகளில் ஏதோ ஒரு அணியை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அந்த அணியை ஜெயிக்கணும் ஃபைனல்ஸில். இதில் என்னென்னா மஞ்சள் 1 தான், ஆனால் நீளம் 3 இருக்குது. என்ன வித்தியாசம்? அடர் நீளம், லைட்டான நீளம், இள நீளம், இது போல தான் பிரிக்கணும் போல இருக்குது. இவங்க ஜிடியோட ஜெர்சியை பார்த்தனால லிட்டரலாக நீளம் மாதிரி தான் இருக்குது. மும்பை சொல்லவே வேணாம், அடர் நீளம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு எல்எஸ்ஜியும் நீளம். இந்த 3 நீளங்கள் மத்தியில் தான் போட்டி போக போகுது. இதில் ஜெயிக்கிற ஒரு நீளம் தான் நம்மளை ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ண போகுது. ஸோ சிஎஸ்கே ரசிகர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிடி, எல்எஸ்ஜி, எம்ஐ இந்த 3 நீளங்களில் எந்த நீளத்தை நாம் ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ண போகிறோம்? அப்படி ஃபேஸ் பண்ணால் அதில் வெற்றி யாருக்கா இருக்கும்? உங்களோட கணிப்பு என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.